நம்ம என்ன நல்லவங்களா என்ன? நேத்து தான் சத்தியம் பண்ணீங்க மீட்டிங்ல, அப்பா இனிமேல் அப்படி செய்யவே மாட்டப்பா. கண்ணீர்லாம் தார தாரையா வந்தது பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு கண்டிப்பா மாறிட்டான் அப்படின்னு 6 மணிக்கு எழுதி வச்சா காலையில 9 மணிக்குள்ள அதையே ரிப்பீட். ஏண்டா திரும்ப திரும்ப இதையே ரிப்பீட் ஆர்டர் போட்டிருக்க? ஆண்டவர் ஒன்று அடிச்சு நசுக்கி தூக்கி வீசலான்னு. ஆனா ஆண்டவர்ல வேதனைப்பட்டுட்டே வெயிட் பண்ணிருக்காரு. இந்த மாசம் மாறுவான், இந்த வாரம் மாறுவான். அதுதான் நீடிய பொறுமை. இது மட்டும் நமக்கு திருமணத்துல நம்முடைய உறவுகள் இருந்துச்சுன்னா உறவுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? கல்யாணம் முடிச்சு 25 வருஷம் வெள்ளி விழா கொண்டாடியாச்சு. ஆனா திரும்பி அதே உங்க வீட்டுக்காரர் பண்ணார். ஆனாலும் வேதனைப்பட்டுட்டே இந்த வாரம் கண்டிப்பா மாறுவார், இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். அதுதாங்க நீடிய பொறுமை. ஆவியானவர் வந்துட்டாருன்னா அப்படி அந்த நீடிய பொறுமை நமக்குள்ள வந்துருமா.